கால அப்படியே போடுண்டா காலில் சொல்றேன் நானும் அப்படியே இருந்தாலும் என் பேர் தெரியுமா நான் சொல்றேன் ஓட்டியா சொந்த பேர் தெரியுமா சோழ என்று புரியுமா சொந்த பேர் சொந்த பேர் தெரியுமா சொந்த பேரு சோழ என்று புரியுமா உனக்கு பாக்குறதுக்கு ஆயிரம் விட்டம்மா மாதிரி சோழா கீழே ஒன்னும் புரியல எப்படி என்றால் அந்த எங்க வீட்டுக்காரர் யார் தெரியுமா யாருமா யமதர்மன் யமதர்மன் ஆமா ஐயோ என் பேர் தான் சோலை 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 ஆமா என் பேரு ஏன்னா இயற்கை காலத்திலே அந்த அக்னி தேவ பச்சமனை நெல்லிக்கனி ஆக்கி என் மனசோட வச்சிருந்தோம் நானும் மனசுல வச்சிருந்தா நம்மளுக்கு யாரா இடங்குதா எங்க மனசுல வச்சிருந்தேன்னு சொல்றேம்மா இந்த கட்டுல நீ எழுக்கூடாதுடா அப்படி மட்டும் இருந்தாலும் இன்னொரு விஷயம் தெரியுமா நான் அடுத்த கைக்கு நானே சுண்ணாம்பு தர மாட்டேன் கட்டுறது வாங்க அடுத்த கைக்கு சுண்ணாம கொடுக்க மாட்டேன் ஏன் நீ முதல்ல கேட்டிய ஏமா ஐ விட்டம்மா உங்க வீட்டு வேலை செய்யும் போது அந்த கத்தியாவை அறுத்துருச்சு சுண்ணாம்பு குடுன்னு கேட்டீங்க நான் கொடுத்தேன்னா கொடுத்தியா நல்ல புண்ணியம் அது இந்த ஊருக்கு இப்படி வெளியே வந்துட பாரு உன்னை பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களாம் கத்துக்க போறாங்க ஓ அதையே தெக்கி தெக்கி சொல்றாரு வாயில அந்த கைக்கு நானே சுண்ணாம்பு தர மாட்டேன் சுண்ணாம்பு தர மாட்டீங்க ஆமா என்னன்னு தெரியல அந்த கிளப்பையை நீ கூட்டுக்குது யாரு வீட்டுக்காரனா அதனால ஏமா அவன் கூட எப்படிதான் நீ குடும்பம் ஒரு பயம் இல்லாத ஐநூட்டம்மான கூட பார்க்காத மேல கை வைக்கிறா உங்க அம்மா சத்தல எங்க ஐயர் அனுப்ப மாட்டான் அப்படியே இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் இருந்தா காலை கட்டி வந்து சொல்லிட்டு ஓட்டே பட்டணும் ஐயா இல்லடா இல்லடா உன் பொண்டாட்டி வந்துக்குது ஆட்டி வந்துட்டா ஆட்டிலாம் வரல வந்துட்டாடா அபிஷ்டு வந்துட்டாடா கம்மியாட்டி போ வந்துச்சுனா ஒரே குத்து ஒண்ணு கையை தூக்குறதே உனக்கு செம்பலி குத்துறான் ஓ இவள் பொண்டாட்டி வந்திருந்தாள் உள்ள விடுறான்
ஏம்மா என்ன உள்ள விட சொல்லிக்கிறாங்க எதுவும் இல்ல என்ன விடாத நம்ம வீட்டுக்கு போ ஆத்துக்கு போய் பொண்டாட்டி விடு ஆண்டி இல்லைங்க இவன் வெளியே போயிட்டு வந்துட்டாள் அதனால கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோ பின்னாடி அவளுக்கு நான் கழுவ மாட்டேன் ஆதி சரி நான் என்ன சொல்றேன்னா நம்ம இருவருக்கும் வயதாகி விட்டது ஆமாடி என்னால இருக்கிற வீட்டு வேலை இருக்கக்கூடிய மாட்டுக்கு சாணி அள்ளி என்னால கொட்ட முடியல அதனால வீட்டுக்கு ஒரு ஆள் தேவை வேலைக்காரி வேலைக்காரி வச்சுக்கவா வேலைக்காரி வச்சுக்கவா வேலைக்காரி சிக்காத வேலைக்காரி வீட்டு வேலை செய்யம்மா வேலைக்காரி வச்சுக்கிறேன் வீட்டுக்கு வேலைக்காரி வீட்டுக்கு தான் சார் எங்க போய் சேரத்தீங்க நான் வேலைக்கு யாரை போய் சேரத்தி சரி நான் போய் என்னால சேரி பிடிச்சிக்கணும் போய் சீக்கிரமா நீ போய் உள்ள சாமான மூடி வை போ சந்திரமதி இதோ இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய காசிமா நகருக்கு வந்து விட்டோம். இப்பொழுது இந்த காசிமா நகரிலே நான் யாராவது சென்று விலை கூறி விதி விதியாக வருகின்றேன். என் பின்னாடியே வருகின்றீர்களா? அப்படியே ஆகட்டும். இந்த காசிமா நகரை தேடி அந்த கொட்டைகள் கடலத்திற்க ஐயா, காசிமா நகரில் இருக்கக்கூடிய கனதனவான்களே, நான் தாங்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள். என் மனைவியும் என் மகனையும் இப்பேற்பட்ட காசிமா நகரிலே கடனுக்காக என் மனைவியும் மகனையும் விலை கூறி கொண்டு வருகின்றேன். யாராகிலும் என் மனைவி மகனையும் வாங்குவதற்கு உங்களுக்கு இருந்தால் யாராவது கேளுங்க ஐயா. இல்ல நாய்வாள் கூப்பிடு. நம்ம வேலைக்கு தேடி போறோம், ஆளு தேடி நம்மளும் தேடி ஆளு வந்து போடுறோம். விடக்கூடாது விடக்கூடாது, மடிக்கு போடு, மடிக்கு போடுற மாதிரி இப்ப. அப்பா ஐயா, இவன் நீங்க யாரு? வணக்கம் ஐயா. சரி, நல்லா இருக்கு. சரி, ஏதோ கூவி கூவி வித்துட்டு வர. என்ன வித்துட்டு வர? என் மனைவியும் என் மகனையும் மனைவியும் ஊரே கொண்டு வருகின்றேன். வேலைக்குரியா? ஆமா. ஆஹா, இது தானே நம்மளுக்கு நம்பர் குக்கு. இப்பதானே குடிச்சு போயிடணும். சரி, வேலைக்கு கேட்கிறேன். வேலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, வட்டிக்கு தான் கொடுப்பேன். ஐயா, வட்டிக்கு தான் கொடுப்பேன். சின்ன வட்டிக்கு தேவையில்லை, கேட்கறதுக்கு மட்டும் பயிர் சொல்லு. நான் கேட்கக்கூடிய நான் கேட்கக்கூடிய பொருளை கொடுத்தால் என் மனைவியும் என் மகனையும் நான் கொடுக்கின்றேன். சரி, 48,000 வராகல் புண்ணை கொடுத்தால் என் மகனையும் என் மகனையும் கொடுக்கின்றேன். எப்படி வேணும் உனக்கு? 48,000 வராகல் புண். 48 தரேன். கொடுக்கின்றாயா? எப்பா, என்னடா இவ்வளவு காசு கேக்குறீங்க? பார்த்தாயா, என் மனைவியும் என் மகனையும் இருக்கின்றார். எந்த வேலை தெரிவித்தாலும் தங்கள் காலால் இடக்கூடிய வேலையை கையால் செய்து முடிப்பார். செய்வாங்களா? கண்டிப்பா. நம்பி கொடுக்கலாமா? நம்பி. சரிந்தா, போ. ஓ, தரகரா? நான் ஆடு மாடு வைக்கிறவனா? தரகரா? ஏன்னா 48 நாளைக்கு எனக்கு கூடயே வந்தீங்க. உனக்கு எல்லாம் போயும் அந்த கொழுப்பு போலடா. 48,000 வராகல் பொண்ணு இதை கொடுக்கிறேன். சரி, அவனுக்கு கொடுக்கற கடனை கொடுத்துட்ட, உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்துன, எனக்கு என்ன கொடுப்ப?
ஓ 48 நாளைக்கு என் கூடவே பின்தொடர்ந்து வந்தாயே நான் நடந்து வந்த கூலி என்னவென்று கேட்கின்றான். ஆமா ஐயா எப்படியாவது இன்னும் எங்காவது சென்று உன் கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் ஐயா. சரி இத நான் எடுத்துக்கிட்டா ஐயா ஓ இந்த பொன் பொருளை விஸ்வாமித்திரருக்கு நீ கொடுத்து விடு. சரி நீ என் கூடவே 48 நாளைக்கு நடந்து வந்தாயே தங்களுக்கு சேரக்கூடிய பொன் பொருளை நான் கொடுக்கிறேன் ஐயா. சரி உன் வாக்கு பிரகாரம் இதை விஸ்வாமித்திரரிடம் கொடுத்து விடுகிறேன். நீ மறுபடியும் போய் எங்க பிச்சத்துக்கு வந்து எனக்கு கொடு. இன்னும் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோ டக்குனு அனுப்பிச்சு விடு, வீட்டுக்கு போகணும். சந்திரமதி சுவாமி கிளம்பு 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 கிளம்பு. சுவாமி இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன். ஆமா வீட்டுல வேலை அப்படியே இருக்குது. கேட்ட வேலை அப்படியே இருக்குது. சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்புங்க நிக்க கூட கிளம்பு. சுவாமி கிளம்பு. சுவாமி இதுக்கப்புறம் அந்நியமா நாங்க இருவரும் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அவரை விட்டு பிரிக்கும் போறது இறுதியா ஒரு கடைசியா ஒரு முகத்தை பார்த்துட்டு நான் சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரம் இருங்க. டைம் ஆகுது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் கொண்டாடி சண்டை போடுவா. அவன் சாமான் கையெழுத்து வந்துட்டேன் நான். சுவாமி இருக்கட்டும் சுவாமி. போற நீ ஒரு கோடு போட்டு வந்து உட்காரு. ஏய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி டக்குன்னு டைத்து பாரு. சுவாமி வரேன். சந்திரமதி சுவாமி நாம் இருவருமா ஒரு நாள் கூட விட்டு பிரிஞ்சது கிடையாது. சுவாமி இதுக்கப்புறம் நாங்க இந்த முகத்தை எப்ப பார்ப்போம் எனக்கு தெரியல. சுவாமி மன்னாவா உன்முகம் இன்னும் ஒரு தாரம். மன்னாவா உன்முகம் இன்னும் ஒரு தாரம். மன்னாவா உன்முகம் இன்னும் ஒரு தாரம். கண்ணாலே கண்டு போரே ஐயர் வீட்டுக்கு சென்று வாரே. மன்னவா உன் முகம் இன்னும் ஒரு தரம். மன்னவா உன் முகம் இன்னும் ஒரு தரம். மன்னவா உன் முகம் இன்னும் ஒரு தரம். கண்ணாலே கண்டு போரே ஐயர் வீட்டுக்கு சென்று வாரே. ஐயர் வீட்டுக்கு சென்று வாரே. தண்ணி விட்டுனா அந்த தண்ணி வேறு தெரியாது, பால் வேறு தெரியாது. அத போல நம்ம வாழ்ந்திருந்த சாமி கண்ணால அந்த பாலுடன் நீர் போல நாம் இருந்தோம். பாலுடன் நீர் போல பத்தாவே நாம் இருந்தோம். பாலுடன் நீர் போல பத்தாவே நாம் இருந்தோம். இனி செத்தாலும் ஒன்றாக சாவேன் என்று சுவாமி. அந்த பாலுடன் நீர் போல ஒன்றா பிரிந்து இருந்து செத்தாலும் ஒன்றாக சாவேல இருந்தோமே சாமி. இன்னைக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போற இதுக்கு அப்புறம் நமக்கு முகத்தை நான் பார்ப்பேனா சுவாமி. ஐயா போய் வருவே மலரடிக்கு சரணம் சாமி. போய் வருவே மலரடிக்கு பொற்பாதம் சரணம்.